கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயகோட்டை அருகே தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வன விலங்குகளால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயகோட்டை அருகே உள்ள ஏரி சின்ன கவுண்டனஹள்ளி கிராமத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் மற்றும் கிளை சங்க துவக்க விழாவும் நடைபெற்றது. தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட பொதுச் செயலாளர் அனுமந்தரசு, நர்சரி உரிமையாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் கண்ணையா, மாவட்ட தலைவர் வரதராசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் கலந்து கொண்டு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் கிளை சங்கத்தினையும் சங்கத்தின் கொடியினையும் ஏற்றி வைத்து கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். மேலும் இக்கூட்டத்தில் ஏரி சின்ன கவுண்டனஹள்ளி முதல் தார் சாலை அமைத்து அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளான ரேஷன் கடை அமைக்க வேண்டும், மழைநீர் செல்லும் ஏரி கால்வாய்களின் ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட வேண்டும், கேரளா, கர்நாடகா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பாம்பு கடித்து இறந்தவர்களுக்கு ரூபாய் 3 லட்சம் நிவாரணம் வழங்குவது போலவே தமிழகத்திலும் பாம்பு கடித்து இறந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும், விவசாய பயிர்களை நாசம் செய்யும் காட்டு பன்றிகளை சுட்டுக் கொள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், வனவிலங்குகளால் யானை போன்ற வனவிலங்குகளால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தொகையை விரைவாக வழங்கிட வேண்டும், விவசாயிகளின் விளைபொருட்கள் கட்டுப்படியான விலையும் ஏற்றுமதியை அதிகரித்து இறக்குமதியை தடை செய்ய மத்திய அரசுகள் முன்வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இக்கூட்டத்தின் போது கிளை சங்க தலைவர் முருகேசன், துணைத் தலைவர் கோவிந்தராஜ், கிளை செயலாளர் கோவிந்தராஜ் மற்றும் விவசாயிகள் சங்கத்தினை சேர்ந்த முனிராஜ், மதி, ரவி, சரவணகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பேட்டி ராமகவுண்டர், மாநில தலைவர். விவசாயிகளுடைய ஓட்டு வேணாம் என்று நினைக்கிறதா என்ற கேள்விக்குறி எழுகிறது. அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் செய்கின்ற இந்த அரசு விவசாயிகளை மட்டும் ஏன் புறக்கணிக்கிறது என்ற கேள்வி எங்களால் எழுப்பப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்திலே சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பு வனநிலம் என்று சொல்லுகின்ற பகுதியிலே குடியிருந்தார்கள். இது வனநிலம் என்பது யூடியாவில் 84 தான் பிரித்திருக்கிறார்கள். யூடியாவிற்கு முன்பு இந்த நிலம் பட்டா நிலமாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்தது. அந்த பட்டாவை கேன்சல் செய்து வன நிலம் என்று வைத்திருக்கிறார்கள். இதனால் அப்பாவி விவசாயிகள், எழுத படிக்க தெரியாத விவசாயிகள் இன்றும் அங்கே குடியிருந்து வீடு கட்டி வாழ்ந்து வருகிறார்கள். ஒவ்வொரு காலத்திலும் அரசு குடிநீர் வசதி, மின் வசதி, ரோடு வசதி, பள்ளி வசதி, தெருவிளக்கு வசதி, சாக்கடை வசதி அத்தனையும் செய்து கொடுத்திருக்கின்றது. மருத்துவ வசதியும் கால்நடை மருத்துவ வசதியும் செய்து கொடுக்கின்ற அந்த அரசு பட்டா மட்டும் வழங்காமல் இந்த மாவட்டத்திலே ஏறத்தாழ 2500 விவசாயிகளுக்கு பட்டா வழங்காமல் நிலுவையில் உள்ளது. ஆகவே அரசியல் பார்க்காமல், முகாந்திரம் பார்க்காமல் அரசு எப்படி பெண்களுக்கு 1000 ரூபாய் பஸ்ஸுக்கு இலவசமாக கொடுக்கிறீர்களோ அந்த மாதிரி விவசாயம் செய்கின்ற அனைவருக்கும் பட்டா வழங்குங்கள். அனைத்து சலுகைகளும் அனைவருக்கும் கிடைக்கின்ற வகையிலே செய்ய வேண்டும். காவிரி டெல்டாவுக்கு மட்டுமே பேக்கேஜ் சிஸ்டம்னு ஏக்கருக்கு 27,000 ரூபாய் கொடுக்குறீங்க. தென்பெண்ணை ஆற்றின் மூலமாக 1 லட்சம் ஏக்கர் இந்த மாவட்டத்திலே விவசாயம் பண்ணுகிறோம். இந்த நெல் பண்ணுகின்ற விவசாயிகளுக்கு அந்த பேக்கேஜ் சிஸ்டத்தையும் கொடுத்திருக்கலாம். ஏன் ஓர வஞ்சனையாக இது நடந்து கொண்டிருக்கிறது அரசு? அனைத்து அரசுகளுமே, ஆட்சியில் வந்தவர்கள் அத்தனை பேருமே இதை செய்யாமல் இருந்திருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் இந்த மாதிரி விவசாயிகளை ஓர வஞ்சனையாக பார்க்காதீர்கள். 4 ஆண்டுகளாக மாவுக்கு விலையே இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் போராடுகிறோம். பக்கத்தில் உள்ள ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களிலே மாங்காய்க்கு விலை குறைந்தால் 10,000 ரூபாய் மானியம் கொடுக்கிறார்கள், உற்பத்தி மானியம். கர்நாடகாவிலே கொடுக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் எதுவுமே கொடுக்க மாட்டேன்றார்கள். வர வர மாமரத்தை பல இடங்களிலே எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதுவும் இல்லை என்றால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அழியக்கூடிய சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறது. ஆகவே அரசு தன்னுடைய கவனத்தை இந்த விவசாயிகள் மீது திருப்பி விவசாயிகளுக்கு நல்லதை செய்ய வேண்டும். பால் உற்பத்தியாளர்கள் பால் விலை வேண்டும் என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாலுக்கு தீவன விலை உயர்ந்து போச்சு. ஆனால் அரசு பால் விலையை உயர்த்தாமல் கண்டுகொள்ளாமலே இருக்கிறது. இதனால் அவன் மாடுகளை விற்றுட்டு பெங்களூருக்கோ வேறு பகுதிகளுக்கோ தன் வேலை தேடி போகிறான். மாட்டில் கட்டும்படி ஆகலைன்னு சொல்லிட்டு மாடெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இதனால் 1.5 லட்சம் லிட்டர் உற்பத்தி ஆகிற இந்த மாவட்டத்திலே இன்னைக்கு 90,000 லிட்டர் பால் தான் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணத்தை அரசு ஆராய்ந்து கொண்டிருக்கிறது.
கட்டுப்படியாகலன்னு மாடை விற்கிறா விவசாயி. நீங்கள் மெட்ராஸில் மீட்டிங் போட்டு ஏன் குறைஞ்சின்னு ஆராய்ச்சி பண்ணுறீங்களே, இது ஒரு சாதாரண சமாச்சாரம். லிட்டருக்கு 15 ரூபா கேட்குற, அட்லீஸ்ட்டு ஒரு 5 ரூபாய்னா இந்தா எடுத்துன்னு போ அப்படின்னு கொடுத்துட்டா எல்லாரும் மாடு வாங்குவான், பாலை கறந்து ஊற்றுவான், உங்களுக்கு பால் உற்பத்தி பெருகும். ஃபோக்கஸ் கணக்கு எழுதாமல் நிஜ வாழ்க்கைக்கு வாங்க. ஒரு 5 ரூபா லிட்டருக்கு உயர்த்தி கொடுங்க. விவசாயிகளும் உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க, சந்தோஷமாக வைப்பாங்க. ஆகவே அரசு உடனடியாக இவர்களை செய்ய வேண்டும். இல்லை என்றால் அரசின் மீது மக்களுக்கு அதிருப்தி பெருகும் என்பதை இதன் மூலம் அரசுக்கு தெரிவிக்கின்றேன்.